ஹே மூவி லவர்ஸ், இனி நம்ம பார்க்க போற மூவி 2012 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஹாரர் ஃபிலிமான ப்ரொமோத்தியஸ் மூவி தான் பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த மூவி பார்த்துட்டு கதையை ஃபுல்லா பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சி பண்ண டீமுக்கு சில ஓவியங்கள் கிடைக்குது. அந்த ஓவியங்களை வச்சு நம்மள உருவாக்கணும் இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நோக்கி பயணம் பண்றாங்க. அந்த பயணத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்ன, அவங்கள பார்த்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த மூவியே. இந்த மூவி தமிழ் டப் இருக்கு. வாங்க மூவிக்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காட்டிட்டு ஒரு ஏலி நீர்வீழ்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஏலியில் வந்து பாய்சன் போல எதையோ குடிச்சிட்டு நீர்வீழ்ச்சியிலேருந்து இறந்து போன ஸ்பேஸ் ஷிப் அங்கிருந்து போறதை காட்டுறாங்க. காட்டிட்டு அதோட படத்தோட டைட்டில் போட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கட்டமே 2089 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ண டீம் லேடி ஒருத்தர் காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க சில ஓவியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஓவியங்களை ஹீரோவை கூட்டு, இவர் தான் நம்ம ஹீரோவை கூட்டு சொல்ல அவரும் பார்த்துட்டு இதுவும் அதே போல எல்லாரும் போல ஒரே போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனை வந்து பார்த்தா ஸ்பேஸ் ஷட்டில் காட்டுறாங்க. அதுல டேவ்னு சொல்லிட்டு நபரை காட்டுறாங்க. அந்த நபர் வந்து அங்கே ஸ்லீப்பிங் பாட்டில் எல்லாரும் இருக்கிறப்ப எல்லாரையும் செக் பண்றப்ப நம்ம ஹீரோனு ஒரு ஸ்லீப்பிங் பாட்டில் இருக்கிறதா அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சோன்னு ஹீரோயினோட மெமரியை அவர் செக் பண்ணி பார்க்குறப்ப ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க அப்பா கூட பேசின மெமரிஸ் இருக்கு. இறந்தவங்களாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஆர்வம் இருக்கு ஹீரோயினிக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுக்கு தெரிய வர டேவோட டெய்லி ரொட்டீனை கட்டுறாங்க. அவர் ஷிப்ல தனிமையில தான் இருக்குது. அங்க நாங்கள் சின்ன சின்ன மாண்டச்சியா காட்டிட்டு அப்போ வந்து ஷிப்ல வந்து அலர்ட் சத்தம் கேட்குது. இதுமாதிரி நம்ம இலக்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கறது வந்து டேவ் காதல் ஆகுறாரு. காதல் வாங்கிட்டு இருக்க ஒரு லேடி வந்து ஸ்லீப்பிங் பாட்டில் வந்து வேக்கப் ஆகி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு ஹெட் மாரி அந்த லேடி தான் நம்ம லேடி ஹெட்னு வச்சுக்கலாம். லேடி ஹெட் வந்து சொல்றாங்க நம்ம இலக்க அடைஞ்சிட்டோம், எல்லாரையும் எழுப்பி எல்லாருக்கும் மீட்டிங் வர சொல்லுங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி டேவ் கிட்ட சொல்ல டேவ் வந்து அங்க இருக்க எல்லாரையும் எழுப்பி மீட்டிங் ரெடி ஆகுங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோடனே மீட்டிங்ல எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. உட்காந்து இந்த லேடி ஹெட் வந்து பேசுறாங்க. இதே போல வந்து நான் அவங்க எல்லாரும் செலக்ட் பண்ண இந்த மிஷினை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்க அப்பா வந்து அவங்க கிட்ட பேசுறாரு அப்படின்னு இந்த லேடி ஹெட் சொல்ல ஹோலோகிராம்ல வந்து அந்த லேடியோட அப்பா வந்து பேசுறாரு. அவர் தான் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு ஃபுல் ஸ்பான்சரே அவர் தான் போல. அவர் சொல்றாரு இது மனித வளர்ச்சி அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம், இது வந்து மனித வளர்ச்சியை ஊக்குவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேவை பற்றி சொல்கிறாரு. டேவுக்கு வயசும் ஆகாது, இளமையாக குறையாது, இவர் ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்லி அந்த பெருசு சொல்ல நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் இருக்க மாட்டேன், இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருசு சொல்லிட்டு போவேன். இனி இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு மறைஞ்சு போகிறாரு. ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை போல் நாங்கள் பல இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணோம். அதில் வந்து எல்லா ஓவியங்களையும் காமனான ஒரே விஷயம் இந்த நட்சத்திரங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப இது வந்து சூரியனோட இருக்கிற ஒரு கிரகம், இங்கே நிலவும் இருக்கு, இங்கே தான் நம்மளை உருவாக்கணவங்க இருப்பாங்க, நாங்கள் கெஸ் பண்ணுறோம், நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின் கேட்கறதுக்கு சில ஆர்வக்கோளாறு இருக்கும். அது ஒரு ஆர்வக்கோளாறு கேட்குது. நம்மளை உருவாக்கணும்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க நம்மளை உருவாக்கணும் நம்ம இன்ஜினியர்னு சொல்லி கூப்பிடலாம். போது இன்ஜினியரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளில போறப்ப டேவ் வந்து இது மாதிரி உங்க லேடி ஹெட் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் போய் லேடி ஹெட் பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு நோட்டீஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட் பண்ண சொல்ற எல்லா சர்ஜரியும் பண்றக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம லேடி ஹெட் அவங்களை பார்த்துட்டு நீங்க அங்க போக கூடாது, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு லேடி ஹெட் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இது சும்மா எல்லாம் வேஸ்ட் தான், நீங்க சப்போஸ் வந்து நீ இன்ஜினியரை பார்த்தாலும் பேசக்கூடாது, நீங்க எதா இருந்தாலும் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லிட்டு போவேன். ஸ்பேஸ் செட்டில் வந்து அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோ ஒரு இடத்த பற்றி நீங்கள் அங்கே லேண்ட் பண்ணுங்க அதான் கரெக்டாகனு சொன்னோன்னே கேப்டனும் கேட்டு கரெக்டாக அங்கே லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ணோன்னே ஹீரோ வந்து எல்லாம் ரெடி ஆகுங்க, நம்ம போய் ரிசர்ச் பண்ண போய் சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிறப்ப நம்ம டேவி ரெடி ஆக சொல்லி எல்லாரும் எல்லாம் ஒன்றா அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்க டீம் மெம்பர்ஸ் சூட்டில் இருக்க கேமரா வச்சு கேப்டன் வந்து ஸ்பேஸ் செட்டில் இருந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் எல்லா க்ரூ மெம்பர் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்குது நோட் பண்ணி ஹெல்மெட்டை கட்டி ட்ரை பண்ணுறாரு. எல்லாருமே ஹெல்மெட்டை ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணோன்னா அங்கே எல்லாருக்கும் ஈஸியாக மனுஷங்க போல சுவாசிக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நம்ம டேவ் வந்து செவுத்துல இருக்கிற கல்வெட்டை வந்து ஏதோ பண்ணுறப்ப ஒரு 3 ஏலியன் வரதை ஹோலோகிராமில் பார்க்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப ஒரு ஏலியன் வந்து இறந்து போனதை வந்து ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணி இவங்க தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஹீரோ வந்து டேவ்கிட்ட சொல்றாரு அந்த ஏலியன் சித்து கிடக்கிற இடத்துல கல்வெட்டில் நீ என்னன்னு படிச்சு சொல்லு டேவ் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அப்போ வந்து சடனாக வந்து அந்த ஆர்வக்கோளர் என்ன பண்ணுறோம், நான் இந்த இங்கே இருக்க போகிறது இல்லை, நான் ஸ்பேஸ் செட்டிலுக்கு போகிறேன், நீங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு நீங்கள் எதுனா பண்ணுங்க, நான் கிளம்புறேன் இங்கிருந்து சொல்லிட்டு அந்த ஆர்வக்கோளரும் அது கூட இருக்கிற ஒரு துணி கூப்பிட்டு அது ரெண்டு தனியாக போகிறாங்க. மறுபடியும் டேவ் வந்து நீ வந்து அதை பார்க்குறேன்னு சொல்லி கல்வெட்டு பண்ணுற டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு அது பார்க்க ஒரு சுடுகாடு இருக்காங்க. நிறைய பாக்ஸ் இருக்கிறப்ப ஹீரோயினும் அவங்க கூட வந்து அஸ்டோன்னு சேர்ந்து நம்ம இந்த தலையை வந்து எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ண ஹீரோ வந்து உள்ள கழிச்சு சுற்றி பார்க்குறாரு. அப்போ அந்த டேவ் வந்து அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து திட்டத்தனமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி பேக்கில் வச்சுட்டு இருக்கப்ப
சடனாக வந்து சிலிக்கானான புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்ல எல்லாரும் சீக்கிரம் வாங்க, இங்கே இருக்காதீங்க, ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினும் அவங்க அஸ்டர்னும் சேர்ந்து அந்த தலையை எடுத்து பேக்கில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வர டேவ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவரும் கிளம்பிடுறாரு, ஹீரோவும் கிளம்புறாங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு வேகமாக போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த தலையை வந்து கீழே போட்டுடுறாங்க. ஹீரோயின் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லி சிலிக்கான் பையில் மாட்டிக்க அவங்களுக்கு அடிபட்டுடுது. ஹீரோவும் அவங்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் மாட்டிக்கிறாங்க. 2 முறை மாட்டிக்க நேரத்தில் டேவ் வந்து இடுப்பில் ரோப்பை கட்டி அவங்க 2 பேரையும் காப்பாற்றி உள்ளே கொண்டு வராங்க. கூட்டு வந்தவுடனே பிக்கப் பண்ணி கேப்டன் வந்து ஆர்வலர்கிட்ட பேசுகிறாங்க, இதை போல வந்து சிலிக்கான் பயிர் வந்துருச்சு, நீங்கள் வெளில வர முடியாது, நீங்கள் அங்கேயே இருங்க, நாளைக்கு காலையில் வந்து நான் உங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்ல ஆர்வலர் என்ன பண்ணுறான், ஹீரோயின் திட்டிட்டு நான் வந்து நீங்கள் இருங்க, நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாங்க, தலையை வச்சு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது லேடி எட்டும் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க, நம்ம வந்து இதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இது வந்து தலை இல்லை, இது வந்து ஹெல்மெட் மாரி இருக்குது, இது நம்ம ரிமூவ் பண்ணால் தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அந்த ஹெல்மெட் ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மனுஷன் தலை கூட இருக்குது. அது எல்லாரும் செக் பண்ணிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இதேமாரி நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் இந்த தலையை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணேன். அதை போல பண்ணுறாங்க. நான் கடைசியாக பார்த்தா அந்த தலை ஓவராக வச்சு தலை வெடிச்சிருது. வெடிச்சவொடனே இந்த சீனை வந்து டேவ் யார்கிட்ட ரகசியமாக பேசுகிற போல ஆகிறாங்க. அதை பேசிட்டு வரப்போ லேடி எட்டு வந்து டேவை பிடிச்சி சொல்லி என்ன சொன்னார் சொல்லி அவர் போல டேவை போட்டு மிரட்ட டேவ் கடைசியாக வந்து முயற்சி பண்ணுங்க மட்டும்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் போக டேவ் வந்து சுடுகாட்டில் எடுத்து அந்த பாக்ஸ் மறைச்சு வச்சு எடுக்கிறாங்க. அதே நேரம் வந்து ஹீரோயின் வந்து அதை வெடிச்ச தலையிலேருந்து டிஎன்ஏ எடுத்து மனுஷன் டிஎன்ஏ வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்து 2 மேட்ச் ஆகிடும். ஹீரோனுக்கு தெரிஞ்சு நம்ம மனுஷன் தான் நம்ம அவங்களும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா அவங்க கண்டுபிடிக்க அதே நேரம் டேவ் வந்து பாக்ஸில் இருந்து அவர் லிக்விட் போல எடுக்கிறாரு. எடுத்து அவர் கரண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ குடிக்கிற சரக்குல அதை வந்து பேச்சு வாக்கிலே அதை மிக்ஸ் பண்ணி அவங்களை கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே அவரும் ஹீரோவும் அதை குடிச்சிட்டு அவர் போயிட்டு அடுத்த சீன் கட் பண்ண ஆரோக்கியங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். அதே நேரம் வந்து அங்கே வந்து நிறையா அது பேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை பார்த்து பயந்துட்டு இருக்கப்ப கேப்டன் வந்து சொல்கிறாரு, இது போல் மேற்கு திசையிலேருந்து ஒரு சிக்னல் விட்டு வருது, அதை போய் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது 2 பேர் பயந்துறாங்க. பயந்துட்டு நாங்கள் வந்து என்ன ஆனாலும் மேற்கு சைடு மட்டும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக அடுத்த சைடு ஹீரோவும் இப்போ 2 பேரும் பேசிக்கிறத காட்டுறாங்க. இதை போல் நம்ம வந்துட்டோம், கண்டுபிடிக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பேசிக்க அதே நேரம் வந்து ஹீரோயினுக்கு பேபி பிறக்காது அப்படின்னு தெரியல. ஹீரோவும் சமாதானப்படுத்துறது. அதே நேரம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அடுத்த சீன் அந்த ஆர்வலர் 2 என்ன பண்ணுறது, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாடு பக்கவா போயிட்டு அங்கே போய் படுக்க போகுது. அப்போ வந்து ஒரு நம்ம ஆர்வலர் ஒருத்தன் வந்து என்ன பண்ணால் அங்கே ஏதோ தண்ணியில் வர்றதை நோட்டீஸ் பண்ணிதான். நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க சொல்ல இது போல ஏதோ வருது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாம்பு போல ஒன்று வந்து நிற்கிது. அதை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான். இன்னொருத்தன் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் பேசப்போம். அதுக்கிட்ட போய் அதை பிடிக்க போகிறான். தப்புன்னு பாஞ்சு அவன் கையை பிடிச்சிடுது. பிடிச்சோடனே அது கையை உடைக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கத்த கடைசியாக பார்த்தா இவளோட கையை வந்து அந்த பாம்பு உடைச்சிடுது. உடச்சோடனே இன்னொருத்தன் அதை எடுத்து கொண்டுடு, அதை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெட்ட ட்ரை பண்ணும்போது அதோட ரத்தம் வந்து ஆசிட் மாரி இவன் மூஞ்சில் போட்டு இவன் வந்து கீழே விழுந்து இவன் செத்தே போகிறான். அந்த கையில் சுற்றின பாம்பு வந்து சூட்டுக்குள்ளே போயிட்டு அவன் வாய்க்குள்ளே போயிட்டு அவனும் செத்தே போயிடும். 2 பேரும் அதே இடத்துல செத்து போகிறாங்க. மார்னிங் ஹீரோ வேக்கப் போயிட்டு மிரர் கிட்ட வந்து பார்க்குறப்ப அவர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு, நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து வாங்க எல்லாரும் போய் அவங்க 2 பேரையும் கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும்போது கேப்டன் வந்து டேவ் தனியாக கூப்பிட்டு இந்த மீறி மேற்கு சைடில் வந்து ஒரு சிக்னல் வந்துச்சு, நீ போய் அதை என்னன்னு பாரு, நாங்கள் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வரோம், நீ போய் அதை பார்த்துருவா அப்படின்னு சொல்கிறாரு. டேவ் சரி நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேவோட கேமராவை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லேடி எட்டு சொல்ல எனக்கு கனெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி லேடி எட்டு வந்து டேவ் போகிற இடத்த வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு, எஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிய வர நீங்கள் உட்கார நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. போய் செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்த மாரி அந்த சுடுகாடு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா 2 பேரும் செத்து கிடக்கிறத பார்த்தா அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆனது புரிஞ்சுட்டு வாங்க எல்லாம் ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போவோம், அங்கே போய் ஹீரோவை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே நேரம் வந்து டேவ் வந்து அந்த மேல் சைடாக போகிறாரு. போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டு பார்த்தா அது வந்து ஒரு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இவர் போய் செக் பண்ணுறாரு. ஹோலோகிராமா வந்து வந்தோடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதேமாரி எப்படி இதை ஏற்கிறது அப்படி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆள் டேவ் வந்து ஒரு இன்ஜினியர் உயிரிழக்கிறது பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே கட் பண்ணோம். ஹீரோ ரொம்ப பாதிக்கப்பட்ட தெரிஞ்சுட்டு கேப்டன் வாங்க ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போயிடலாம், அங்கே போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரும் ஹீரோவெல்லாம் கூப்பிட்டு வேகமாக வராங்க. வந்தோடனே லேடி என்ன பண்ணுறேன், கதவை திறக்காதீங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லேடி எடுத்து சண்டை போட அதே நேரம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம், நம்மளால எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி லேடி எடுத்து சொல்ல லேடி எடுத்து வந்து மனசே இல்லாமல் நம்ம நெருப்பு கண்ணால எரிச்சு கொண்டு வராங்க. அதை பார்த்து ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறப்ப ஒரு பெட்ல இருக்காங்க. அப்போ டேவ் சொல்றாரு நீங்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பே இல்லைங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது
சொல்லும்போது இல்லை நீங்கள் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது எனக்கு தப்பாக தெரியுது, இது வந்து எனக்கு கலைச்சிருங்க, இது எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டே வந்து இருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க வச்சு போட்டு ஹீரோயின் வந்து மயக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. மயக்கம் பண்ணி ஹீரோயின் தெரிகிறப்ப 2 பேர் வந்து ஹீரோயின் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகிறது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இது நம்மளை கலைக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தா பார்லிமெண்ட் பட் அந்த எமர்ஜென்சி இதுக்கு போனால் நம்ம வந்து அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கே போகிறாங்க. அங்கே எல்லாரும் அடிச்சுட்டு வேகமாக அங்கே போய் பண்ணுறாங்க. அதை பார்த்தா கடைசியில் அது வந்து மென்னுக்கானது அப்படின்னு தெரிய வரும்போது சரி நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது படுத்துட்டு சர்ஜரி பண்ணி அந்த வயிற்றுல இருக்கிற அந்த சிசுவை வந்து என்ன பண்ணுறாங்க அங்கேயே வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்கேயே வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு வர அதே நேரம் ஷிப்புக்கு வெளில ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வர கேப்டனுக்கு ஒருத்தன் போய் செக் பண்ணி போகிறான். பார்த்தா ஆர்வ கோளாறுல ஒருத்தவன் அங்கே இருக்கு. அவன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான் போல. அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொள்றாங்க. கேப்டன் வந்து பார்த்து நம்ம அவனை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு கண்ணை எடுத்துட்டு அவர் வேகமாக போக அங்கே போய் அவனையும் ஏற்றி கொண்டு வர்றாங்க. கொண்டு வேகத்துக்கு ஹீரோயினும் சர்ஜரி இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே போகிறப்ப பார்த்தா ஸ்டார்டிங்கில் பார்த்த பெருசு செத்து போயிடுச்சு பெருசு அங்கே உயிரோட உட்காந்துருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பெருசை பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோயினுக்கே தெரிஞ்சது இந்த பெருசு சாகவே இல்லை, இதுதான் இந்த பெருசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கு இவங்களை வச்சு ஐடியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பெருசு ஐடியா பண்ணி தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம ஏதோ தவறான எதாவது செயல்பட்டு இங்கே வந்துட்டோம், இங்கே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் டேவ் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு இன்ஜினியரை பார்த்தேன், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே பெருசு சொல்லுது நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டதுக்கு தானே, நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பான், நம்ம பேர் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. பண்ணி ஒத்துக்க வைக்க அதே நேரம் கேப்டன் வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. இது போல் நம்ம பூமிக்கு போனாலும் இங்கேருந்து நான் எதையும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன், அது என் உயிர் இருக்க வரையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹெட் லேடி வந்து நான் பெருசுக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பெருசு இதெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதே நேரம் வந்து பெருசு ஹீரோயின் டேவ் எல்லாரும் சேர்ந்து அந்த இன்ஜினியரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் வந்து அப்போ தான் கேப்டன் கண்டுபிடிக்கிறாரு அடியில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து கேப்டன் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச வகையில் கேப்டனுக்கு அதிர்ச்சியில் உட்காந்து கேப்டன் அந்த லேடியிலலாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதிர்ச்சி ஆனோடனே நம்ம டேவ் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய்ட்டு அதை வந்து அந்த ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிட்டு அங்கே இன்ஜினியரை எழுப்பிடுறாரு. எழுப்பின வகத்துக்கு இன்ஜினியர் வந்து அங்கே இருக்க எல்லாரையும் பிச்சு டேவோட தலையை பிச்சு தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து இந்த ஷிப்பை ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதே நேரம் வந்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வெளில வந்து கேப்டன்கிட்ட வந்து நம்ம இது பூமிக்கு போகக்கூடாது, இது பூமிக்கு போனால் பூமியே இருக்காது, இவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல கேப்டன் ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்ம வந்து இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ் செட்டில் எடுத்துகிட்டு போய் நேருக்கு போதுனா அது வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். லேடி வந்து நீங்கள் அதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் தான் பண்ணுவேன், நீங்கள் வேணால் உங்களுக்கு வந்து சேஃப்டி பார்ட்டை எக்ஸிட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் தங்கிக்கிங்க, 2 வருஷத்துக்கு நீங்கள் உயிரோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு. கேப்டன் வந்து சேஃப்டி பார்ட்டை எக்ஸிட் பண்ணிடுறாரு. எக்ஸிட் 40 செகண்ட் நீங்கள் வந்து போயிடுங்கன்னு சொல்லி லேடி எடுக்கிட்டு சொல்ல லேடி எட்டு வேகமாக போயிட்டு லேடி எட்டு வந்து அங்கேருந்து தப்பிச்சு கீழே வந்துடுறாங்க. சேஃப்டி பார்ட்டை எக்ஸிட் ஆகிடுது. எக்ஸிட் ஆனோடனே இவங்க நேருக்கு போயிட்டு அந்த ஷிப்பை மோதுறாங்க. அதே நேரம் வந்து ஹீரோயின் கீழே இருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஷிப்பிலேருந்து இறங்குனேன் லேடி எட் அங்கே இருக்கிற நேரத்தில் ஷிப்பு வந்து மேலே வருது. ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் லேடி எட் மாட்டி இறந்துடுறாங்க. அதே சமயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிய வர நம்ம கேப்டன் எக்ஸிட் பண்ண சேஃப்டி பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணுற நேரம் அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பாடலையை போகிறாங்க, எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டால் அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு சிசு வந்து ரூமில் வச்சு அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அந்த ரூமில் வந்து அந்த க்ரீச்சர் வந்து பெருசாக மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு நிற்க அதை கொண்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரம் வந்து டேவ் வந்து மைக்கில் வந்து அவன் உங்களை தான் தேடி வரான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஜினியர் கரெக்டாக வர சமயமாக பார்த்து இந்த டோர் ஓப்பன் க்ரீச்சர் கிட்ட வந்து இந்த நம்ம இன்ஜினியரை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்ஆயிடுறாங்க. எஸ்ஐ வெளில வர நேரம் நம்ம டேவ் வந்து மைக்கில் வந்து நான் உங்களை காப்பாற்றுறேன், நம்ம பூமிக்கு போயிடலாம், எனக்கு இந்த ஷிப்பை ஓட்ட தெரியும் அப்படின்னு அவங்க டேவ் சொல்ல இருங்க நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டேவை காப்பாற்றிட்டு சொன்னால் நம்ம பூமிக்கு போவேண்ணா, இவங்க எங்கேருந்து வந்தாங்களோ நான் இன்ஜினியர் எங்கேருந்து வந்தாலும் நம்ம அங்கே போவோம், அவங்ககிட்ட போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இவங்க வந்து ஷிப் எடுத்துகிட்டு இங்கே கிளம்புறாங்க. இவங்க ஷிப் எடுத்துகிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதே சமயம் வந்து இன்ஜினியரை தாக்கின அந்த க்ரீச்சர் வந்து இன்ஜினியர் வயிற்றுலேருந்து ஒரு க்ரீச்சர் வந்து புதுசாக ஒரு ஏலியன் வந்து வெளில வருது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட செகண்ட் பார்ட் இருக்குது. இந்த பார்ட் பிடிச்சுன்னு சொன்னால் அடுத்த பார்ட்டுக்கு நம்ம பேசலாம். இந்த மூவி பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.